விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோல்தான் சில உறவுகளும். வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது. மானம் கெட்ட மனசுக்குத்தான் தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. அடுத்தவரின் துன்பத்தில் நீ இன்பம் காணாதே. அந்த துன்பம் கடுகளவு அல்ல, கடலளவு உன்னிடம் ஒரு நாள் வந்து சேரும். உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களால் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதே. பசித்த வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது. ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீர் சிந்த வைத்து விட்டு சென்று விடுகின்றனர் பொய்யான சில உறவுகள். எதிரியை கூட நம்பு, ஆனால் உறவுகளை நம்பாதே. ஏனென்றால் எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் தரும் வலியே வலிமை வாய்ந்தது. போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும் போது பார்க்கலாம். உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் இருப்பதில்லை. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போலதான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிளிக்கும் என்று. அதுபோலத்தான் சில உறவுகளும். மனம் முழுவதும் பஞ்சம், எண்ணம் எல்லாம் பழியுணர்ச்சி, உள்ளம் நிரம்ப பகை. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாக்குல மட்டும் தேன் தடவி எப்படித்தான் இனி பேச முடிகிறதோ சில உறவுகளால். காயப்படுத்திவிட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடுங்கள். பல அவமானத்தில் இருந்து தப்பிக்கலாம். உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே, மௌனமாக விலகு. உன் வலியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் நம்மை சந்திக்கும் இடத்தில் ஏண்டா இவர்களை இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. தேவைகள் தேவைப்படும் போது கிடைக்கும் உறவுகள் என்றுமே நிலையானதும் இல்லை, அவைகள் நிலைப்பதும் கிடையாது. மன நிம்மதிக்காகத்தான் ஆண்டவன் உறவுகளை படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே உறவுகள்தான். உங்களுக்கு நல்லது நினைப்பவர்கள் உங்களை சுயநலமாக பயன்படுத்த மாட்டார்கள். உங்களை சுயநலத்திற்காக பயன்படுத்துபவர்கள் ஒரு காலத்திலும் உங்களுக்கு நல்லது நினைக்கவே மாட்டார்கள். உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். தலைக்கணமும் திமிரும் இல்லாத ஓர் உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும். உறவுகளின் கோப வார்த்தைகள் குமுறும் மனதின் வெளிப்பாடு. குறைகள் மறந்து குனிந்து ஏற்றுக்கொண்டால் குதூகல உறவாய் தொடரும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. தேடும் போது தொலைவது, தேடாத போது வருவது, இதுதான் இங்கு உறவு. நமக்கு அனைத்தும் கற்றுத் தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஓர் பொய்யான உறவுதான். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள், நமக்குத்தான் தெரிவது இல்லை. வேஷம் களையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம் என்று. உலகிலேயே மிக மிக கொடியது நாம் அதிகமான அன்பு செய்தவர் இறுதியில் பொய்யான உறவு என தெரியும் போது. தன் செயலை மட்டுமே நியாயப்படுத்தும் ஒருவரால் ஒருபோதும் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. தன் காரியத்திற்காக பழகும் உறவை விட எந்த காலத்திலும் நம்மை கைவிடாத உறவே சிறந்தது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். துரோகம் இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் என்னவோ பெருமிதத்துடன் தான் வாழ்கிறார்கள். பாதிக்கப்பட்ட நாம் தான் காலம் பதில் சொல்லும், கர்மா பாடம் புகட்டும் என நம்பி முட்டாளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் பொய்யான சில உறவுகள். நீ என்னதான் நல்லதை செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லிக் காட்டும் உலகம் இது. யாரையும் நம்பாதே. உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. கடந்து போனதை நின்று திரும்பி பார்த்தால் எவ்வளவு ஏமாளியாய் இருக்கிறோம் என்று தெரிகிறது. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது? சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் இல்லை, ஆனால் அதிகம் இருக்கிறது காரணங்கள். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே.
பக்கத்தில் இருக்கும் போது துடிப்பது போல நடிக்கும் உறவுகளை விட தூரத்தில் இருந்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கும் உறவுக்கு ஆயுள் அதிகம். உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே, மௌனமாக விலகு. உன் வலியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் நம்மை சந்திக்கும் இடத்தில் ஏண்டா இவர்களை இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுகளுக்காகவும் இறங்கி சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நம்மிடம் உறவுகள் நீடிக்கும். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஒரு உறவு தனிமையே. உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள். தனித்து நிற்கும் போதுதான் தெரிகிறது தனிமை மட்டும்தான் நிஜம் என்று. நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு, பாசம், குணத்தை வெச்செல்லாம் இல்ல. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்தவுடன் நீ கெட்டவன். உன்னை அதிகம் நேசிப்பவர்கள் மனதை நோகடிக்காதீர்கள். பிறகு அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும். சிலருக்கு நாம் அவசியமில்லை, ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டும் அவசியம். இப்படியானோரை நாம் அதிகம் சந்திக்க கூடும். இது வெளிப்படையாகவே தெரிந்தாலும் நாம் அவர்களை வெறுப்பதில்லை. ஏனெனில் நாம் இன்னா செய்தோருக்கும் நன்மை செய்வதையே விரும்புகின்றோம். புரியாத மொழியில் எழுதப்பட்ட புத்தகம் போல் சில உறவுகள் இருந்தும் பலன் இல்லாமல். வெறுப்பை விதைக்காதீர்கள், கசப்பை அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். தப்பை செய்யாமல் உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டால் நீ அவரிடம் உன்னை நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்கள் ஒரு கதையை உருவாக்குவார்கள். வாழ்க்கை வேடிக்கையானது. நீங்கள் ஒன்றுமில்லாமல் வருகிறீர்கள், பிறகு நீங்கள் எல்லாவற்றிற்கும் போராடுகிறீர்கள். எதுவும் இல்லாமல் போகிறீர்கள். எதிரியை கூட நம்பு, ஆனால் உறவுகளை நம்பாதே. ஏனென்றால் எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் தரும் வலியே வலிமை வாய்ந்தது. குத்தி கிழிக்கின்ற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டு விடுங்க. இல்லைனா மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். பக்க பலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது. வார்த்தையாலும் செய்கையாலும். சொற்கள் இலவசம்தான், ஆனால் அதனால் வரும் இன்பமோ துன்பமோ அளவிட முடியாதவை. நாம் எவ்வளவுதான் ஒருவர் மீது அன்பாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாம் யாரோதான். சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் பல தேடி வருவதால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகிறது. போலியான உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி, அளவோடுதான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்திடும், வாழ்க்கையும் வெந்திடும். உயிர் கொடுக்கும் அளவுக்கு உறவுகள் வேண்டாம். எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும். உறவு என்பது ஒரு புத்தகம், தவறு என்பது ஒரு பக்கம். ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள். நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள், நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், சொல்லவும் முடியாமல் கொள்ளவும் முடியாமல் சில ஆசைகள், மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள். இதுதான் பலரது வாழ்க்கை. 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. எல்லா நேரங்களும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும், ஆனால் நம்மை அடுத்தவரிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. தேடி வந்த உறவை தள்ளிவிட்ட போது தெரியவில்லை, தேடி சென்ற உறவு தள்ளிவிடும் போது புரிகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று. நல்லா இருக்கேன் என்று சொல்லும் போது உண்மையை சொல் என்று கேட்கும் உறவுகள் இருப்பது வரம். தவறே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது சில புரிதலற்ற உறவுகளால். மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. உறவு என்பது புத்தகம் போன்றது. படித்து தெரிந்து கொள்ளலாம், பட்டும் தெரிந்து கொள்ளலாம். விட்டு கொடு. உன்னை மதிக்கவில்லை எனில் விட்டு விடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட தன்மானம் முதன்மையானது. விழும்போதுதான் உணர்ந்தேன் நான் யார் என்பதையும், என்னுடன் இருந்தவர் யார் என்பதையும். துரோகி ஒன்னும் தூரத்திலே இல்லை, நமக்கு கூடவேதான் இருப்பாங்க. தருணம் வரும்போது தன்னுடைய வேலையை காட்டுவாங்க. சிலர் தொலைந்து போனார்களா, இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று தெரியாமல் கூட தேடிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும். அதுபோலதான் சில உறவுகள்.
எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும், சில உறவுகள் பேசியதை யோசிக்க வைக்கும், சில உறவுகள் பேசவே யோசிக்கும். முயற்சி திருவினையாக்கும்.